அது எப்படி சாமி? நான் வருவேன்னு இவளுக்கு முன்னாடியே தெரியும். அதான் அதுக்குள்ள இப்படி ஒரு பிளான பண்ணி இந்த காரியத்தை இவ பண்ணிருக்கா. இவன் ஏன் புள்ள, நான் தான் இவனுக்கு தண்ணி ஊத்தணும். என்னம்மா இது? இந்த சின்ன விஷயத்துக்கு போய் கோயில்ல வச்சு சண்டை போடலாமா? அந்த பிளான்லாம் ஒண்ணும் பண்ணலாமா? ஐயர் சொன்னதை செஞ்சாங்க, அவ்வளவுதான். இந்த பாருங்கம்மா, இந்த அம்மா தான் அம்மனுடைய தீர்த்தத்தை உங்க பையனுக்கு கொடுத்துருக்காங்க. இது சாமி சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல விளையாடக்கூடாது. இவங்க அத்தையா இருந்தாலும் அவங்களும் அம்மா மாதிரி தான். அதெல்லாம் முறையெல்லாம் மாற்றக்கூடாது. அதான் உங்க பிள்ளைக்கு நல்லது. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அம்மா, இந்த அம்மன் ரொம்ப சக்தி உள்ள அம்மன்மா. அந்த அம்மனுடைய கோபம் நம்ம விஸ்வாயாக்கு வந்துடக்கூடாதுமா. ஐயர் சொன்னபடியே கேளுங்கம்மா. ஆமாமா, ஐயர் சொன்ன மாதிரி கேளுங்க. இவரே தண்ணி ஊத்தட்டும். கொடுங்கம்மா. பாத்து வாமா. மாமா, துளசிக்கு என்னாச்சு மாமா? அது ரவுடிங்க சில பேர் துளசி கிட்ட ராபரி பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இவ அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த கோவத்துல கத்தியால குத்திட்டு போயிட்டாங்க லட்சுமி. நீ வாமா, வா. மெதுவா பாத்தேரு. என்ன துளசி, எதுக்கு நீ தனியா கோவிலுக்கு போன? என்னையும் துணைக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நான் உன் கூட வந்திருந்தா உனக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? மாமா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு என்னம்மா நடிக்கிற? ஹே லக்ஷ்மி,
நான் இப்படி ஆனதுக்கு காரணமே நீயும் ருத்ராவும் தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாமா, துளசி இப்படி பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதா? அக்யூஸ்ல ஒருத்த மட்டும் மறுபடியும் இவளை கொலை பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தான். அவனை நான் தான் அடிச்சு உதச்சு ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்கேன். மாமா, எதுக்காக அவன் மறுபடியும் துளசியை கொலை பண்ண வரணும்? அவனை யார் அனுப்புனா, எதுக்காக அனுப்புனாங்கன்னு ஏதாவது விசாரிச்சிங்களா? அவனையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது மாமா. அவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது கூலி படக்காரங்க. அவ்வளவு சீக்கிரத்துல உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். என் துளசி மேல கை வச்ச அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவளை எதுக்காக கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க, இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் அவங்கள தூங்க விட மாட்டேன். சொல்லுங்க சார், நீங்க பிடிச்சு கொடுத்த அக்யூஸ்ட் மேல எஃப்ஐஆர் போடலாமா சார்? நான் சொல்ற வரைக்கும் எஃப்ஐஆர் போட வேண்டாம். என்னோட ஸ்டைல்ல நான் அவனை கொஞ்சம் விசாரிக்கணும். அவனை நம்ம ஸ்பெஷல் ரூமுக்கு கொண்டு வந்துருங்க. நான் இப்போ வந்துடுறேன். லக்ஷ்மி, துளசி நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அவளுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது ஜூஸ் கொடு, சரியா? சரிங்க மாமா, நான் துளசி பாத்துக்கிறேன். நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரிங்க நீ மாமா. ரெஸ்ட் எடு, ஓகே? என்ன ருத்ராமா, மாமா உண்மைய கண்டுபிடிச்சிருவாருன்னு பயமா இருக்கா? ஏன் ஏன் நான் எதுக்கு பயப்படணும்? இந்த ருத்ராவை பத்தி உனக்கு தெரியாது துளசி. எனக்கு ஜெயில் ஒன்னும் புதுசு இல்ல. எத்தனையோ கேஸ்ல நான் உள்ள இருந்துட்டு வந்தவன். என்ன பத்தி தெரியாம பேசாத. நான் யாரையும் குறி வைக்க மாட்டேன். அப்படி குறி வச்சா அவங்க அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அதான் நான் தப்பிச்சிட்டேனே. ஏய் துளசி, என்னடி இப்படி எல்லாம் பேசுற? அப்போ உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணது எங்க அக்கா தானே சொல்ல வரியா? ஏன், அதான் உனக்கு நல்லா தெரியுமே. இங்க பாருடி, எங்க அக்கா நல்லவங்களுக்கு நல்லவ, கெட்டவங்களுக்கு கெட்டவ. அவளை பத்தி நீ ஒண்ணும் பேச வேண்டாம். அக்கா, இவகிட்ட என்னக்கா பேச்சு? நீ வாக்கா, நம்ம போலாம். அக்கா, ஒருவேளை அந்த ரவுடி மாமா கிட்ட உண்மையை சொல்லிட்டானா என்னக்கா பண்றது? ஏ லக்ஷ்மி, இப்பதானே சொன்னேன் எனக்கு ஜெயில் ஒன்னும் புதுசில்லடி. பயந்தவளுக்கு தினம் சாவுதான். தைரியமா இருடி, எது வந்தாலும் பாத்துக்கலாம். அக்கா, என் நிலைமைய பாத்தியா? ஏன் கையால துளசிக்கு ஜூஸ் போட்டு கொடுக்க வேண்டிய நிலைமையா இருக்கு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு
இந்த ஜூஸ்லயே விஷத்தை கலந்து அந்த துளசி அப்படியே கொன்றணும்னு தோணுதுக்கா. என்ன பண்றது? ஒரு அட்டெம்ப்ட்ல துளசி எஸ்கேப் ஆயிட்டா. இனிமே ஆத்திரப்படுறதுனால எந்த யூஸும் இல்ல லக்ஷ்மி. நமக்கும் ஒரு நேரம் வரும். அந்த நேரத்துல நாம அந்த துளசியோட சாப்டரை முடிச்சிட வேண்டியதுதான். அது வரைக்கும் நாம பொறுமையா இருந்துதான் ஆகணும். போ, நீ போய் அவகிட்ட ஜூஸ குடு. போ. ஏய் துளசி, இந்தா ஜூஸ குடி. என்ன லக்ஷ்மி, இந்த ஜூஸ்ல பாய்சன் எதுனா மிக்ஸ் பண்ணிருக்கியா? ஆமாண்டி, சும்மா 2 ஸ்பூன் பாய்சன் போட்டிருக்கேன். டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலன்னா சொல்லு, இன்னும் கொஞ்சம் போடுறேன். ஓ, நீ போட்ட ஜூஸ நான் குடிக்க கூடாதுன்னு தானே இப்படி ஒரு பொய்ய சொல்ற? இங்க பாரு லக்ஷ்மி, அப்படியே தைரியமா இதுல பாய்சன் கலந்து கொடுத்தா கூட நான் பயப்படாம குடிப்பேன். பாக்குறியா? ஓகே, நல்லாதான் போட்டிருக்கேன். என்ன துளசி, ஜூஸ குடிச்சிட்டியா? அப்படியே எந்திரிச்சு வந்து இந்த வீட்டை மாப் போட்டு சுத்தமா தொட. ஏன்னா உன் விஸ்வா குணமாகி திரும்பி வரப்போறான். இவளால எப்படிக்கா வீட்டை சுத்தம் பண்ண முடியும்? இவளாலதான் எந்திரிக்கவே முடியாதே. என் விஸ்வாவுக்காக எவ்வளவு பெரிய வலி இருந்தாலும் நான் தாங்கிப்பேன். பாத்தியா லக்ஷ்மி, துளசி வலியோட எப்படி வேலை செய்ய போறான்னு? அவளால முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ மயங்கி விழதான் போறான். என்னக்கா நீ? துளசி மயங்கி விழுந்தா என்ன ஆகும்? மாமாவுக்கு தெரிஞ்சிடும். அவரு நம்மள தானக்கா குத்த சொல்வாரு. சொல்லட்டுண்டி, அதான் எனக்கு வேணும். நாம எவ்ளோ சொல்லியும் துளசி கேக்கலன்னு நாமளும் சொல்லுவோம். துளசி வேலை செஞ்சு முடியாம மயங்கி விழுந்தா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? துளசி மறுபடியும் ஹாஸ்பிடல் கூட்டு போய் சேர்ப்பாங்க. அது நமக்கு முக்கியம் இல்லடி. அடிபட்டு வந்த பொண்ண கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம வேலை வாங்குறியேன்னு சிவகாமி பைரவி கிட்ட சண்டை போடுவா. தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு மாமாவும் பைரவி அத்தை கிட்ட பிரச்சனை பண்ணுவாரு. இதெல்லாமும் நடந்தா என்ன ஆகும்? வேற என்ன ஆகும்? பைரவி அத்தைக்கு துளசி மேல வெறுப்பு வரும், சிவகாமி அத்தை மேல கோபம் வரும். அதானே நமக்கும் வேணும். கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேடி என் தங்கம். சரி வா, என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம்.
ஏய் துளசி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏமா அடிபட்டு உடம்பு, உன்னை யாரு இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னா? வீட்டுல இருக்கிறது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இப்போ போய் உட்காரு போ. பார்த்திபா, என்ன யாரும் வேலை செய்ய சொல்லல. விஸ்வா வரான்ல, அதான் நானே. நீயே வேலை செய்யறேன்னு சொன்னா கூட உன்னை வேலை செய்ய விடக்கூடாது. இதெல்லாம் உங்க வேலை தானா? அடிப்பட்ட பொண்ணு கஷ்டப்பட்டு இருக்கா, அத பார்த்துட்டு ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? நீங்களா என்ன ஜென்மங்கன்னு தெரியல. இங்க பாருங்க, நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். ஏன் விஸ்வா வீட்டுக்கு திரும்பி வராரு, நான் தான் வீட்டை சுத்தம் பண்ணுவேன்னு உங்க பொண்ணு திமிரா பதில் சொல்றா. நல்ல பொண்ணா வளர்த்திருந்தா அப்படியெல்லாம் பேச மாட்டா. நாங்க என்ன பண்றது? பொண்ணை பத்தி தப்பாவா பேசுறேன்? அடிச்சு பண்டுகிறேன் உடனே உனக்கு புத்தி வரும். பாருங்க அத்தை, உங்க வீட்டு பொண்ணை இவர் கை நீட்டி அடிச்சிட்டாரு. யார் யாரோ அடிக்கிறதுக்கா நான் என் தங்கச்சியை இந்த வீட்டுல விட்டுருக்கேன்? என்ன நடக்குதுங்க? ஒரு வயசு பொண்ணு, அதுவும் என் வீட்டுக்கு மருமகள்ல வர போறவள கை நீட்டி அடிக்கிறீங்களே, உங்களுக்கு இது அசிங்கமா இல்ல? இந்த மாதிரி பைரவி, இங்க நடந்தது என்னன்னு தெரியாம நீ வாய்க்கு வந்த பேர்ல பேசாத. வேணாம், விட்டு நீ பார்த்திபா. சும்மா இரு துளசி. இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மனசாட்சியே இல்ல. என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் வீட்டு மருமகளை அடிச்சது மட்டும் இல்லாம எங்களையே மனசாட்சி இல்லாதவங்கன்னு குத்தம் சொல்றீங்களா? முதல்ல நீங்க உங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு வெளியில போங்க.